அரசியல் களம் தமிழ்நாட்டில் எப்போவுமே அதிகாரத்தை நோக்கி தான். ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், யாரோட கூட்டணி சேரலாம், அதிகாரத்தை பிடிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அதுக்கு யாரை பிடிக்கலாம். இன்றைக்கி ரெண்டு தலைவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல். ஒருவர் திருமாவளவன், இன்னொரு வேல்முருகன். 2 பேர் தான் இன்றைக்கி ஒரு 40 ஆண்டு கால 30 ஆண்டு கால அரசியலை உள்வாங்கியவர்கள். 2 தமிழ் தேசிய வரலாறுகளும் எதிர்காலத்தில் யார்கிட்ட படிக்க போகிறீங்க? உதயநிதி கிட்டையும், மிதுன் கிட்டையும், விஜய் கிட்டையும் போய் நிற்க போகிறீங்க. இனி எதிர்கால அரசியல் இவங்க தான். 1 லட்சம் இளைஞர் உடனே திரட்ட முடியும். வேலுமுருகனுக்கு 1 லட்சம் இளைஞர்களை திரட்ட முடியும். ராமதாஸ்கிட்ட இருந்து, அன்புமணிகிட்ட இருந்து, காடுவெட்டி குருவிட்டு இருந்து ஏறக்குறைய 30 ஆண்டு கால அரசியல் இருக்குவாங்ககிட்ட. கொடியேற்றுவதற்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க முடியும், உச்ச நீதிமன்றத்தையே அணுக முடியும். இதுதான் சிறுத்தைகளுடைய நிலை. நீங்கள் அரசியல் அதிகாரம் வேணும்னா வாங்கிங்க, கூட்டணி தொடர்ந்துங்க, போய் பொன்முடி மனைவி காலில் போய் விழுந்து கிடங்க. அது அல்ல அரசியல். ராமதாஸை இப்போ தேடிட்டு இருக்காங்க. யார்? விஜயகாந்த தேடிட்டு இருக்காங்க. சிபிஐ என்ன ஒரு கட்சி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. சிபிஎம் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. வைகோ எங்க பார்த்தீங்களா? கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க நிலைமை யாருக்கு வந்துருச்சு? வைகோ எவ்வளோ பெரிய தலைவன். தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் ஒரு ட்வீட், அவரோட அட்மின் ஒரு ட்வீட்டை போட்டா மாதிரியும், உடனே அதை ரிமூவ் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் திருப்பியும் நாங்கள் ஒரு காணொலி பேசுகிற மாதிரியும் இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே கிரியேட் ஆகிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவர் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்கும்போதே இப்போ இருக்கிற இந்த கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் இந்த மது பேரணி நடத்த போகிறாங்க. ஆனால் அவங்களோட கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, மது விலக்கு தானே, அது எல்லாருக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே அப்படின்ற மாதிரி ஒரு பொதுப்படவையான ஒரு விஷயத்தை இங்கே பேசுகிறாங்க. இதையும் தாண்டி இவர் இப்போ ட்வீட் போட்டு டெலீட் பண்ணது ஏன் அட்மின் தான் பண்ணது அப்படின்னு சொல்றது, இதுக்கு முன்னாடியான கேசஸும் நம்ம பார்த்துருக்கோம். அட்மின் போட்டு டெலீட் பண்ணதெல்லாம் இது இப்போ எவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சையை கிரியேட் பண்ணியிருக்கு, ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்றத கரெக்டாக அதுவும் ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஊர்லேருந்து அமெரிக்காலேருந்து வர டைமில் இந்த விஷயம் இப்போ எப்படி பார்க்கப்படுது? இந்த பேரணி நடத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கே, கேள்விக்குறியாக இருக்கே. இதில் நடுவில் சார் இன்னொரு விஷயமும், அதிமுகவில் ஜெயக்குமார் அவர்கள் நாங்கள் பங்கு தர மாட்டோம் அந்த மாதிரின்ற மாதிரி விஷயங்கள் வேறு அவர் பேசியிருக்காரு. அவர் ஏன் ஆஜரானார்ன்றதும் தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இங்கே பார்க்கப்படுதே சார். இந்த அரசியல் இப்போ எப்படி சார் இந்த களம் இருக்க போகுது? அரசியல் களம் தமிழ்நாட்டில் எப்போவுமே அதிகாரத்தை நோக்கி தான். ஆட்சியை பிடிக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், யாரோட கூட்டணி சேரலாம், அதிகாரத்தை பிடிக்கணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அதுக்கு யாரை பிடிக்கலாம். இதுதான் தமிழ்நாடு அரசியலே தவிர மக்களை நோக்கி நகர்த்தக்கூடிய அரசியலை திராவிட அரசியலே இல்லை. திராவிட அரசியல் என்பது அண்ணாவை அதிகாரத்தை நோக்கி எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிச்சிடணும், எங்களுக்கு 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம். 3 படி கிடைக்கையா, ஆனால் கடைசியில் 1 படி தான் கிடைக்கும். இப்படி தான் அண்ணா. அப்போ அண்ணாவை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டார். இந்த திராவிட இயக்கத்தில் அண்ணாவை அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. என்னையா என்ன ஆச்சுன்னா, டெல்லியிலேருந்து கூட சொல்லிட்டாங்க, உங்கள் கட்சியெல்லாம் தடை பண்ணிடுவோன்னு, திராவிட இயக்கத்தை தடை செஞ்சிருவோமையா அப்படின்னு. ஒன்று அண்ணா எல்லாம் திராவிட நாடு கொள்கை தூக்கி எங்கே வச்சுட்டாரு? பரனில் போட்டார். பரனில் போட்டு அண்ணா சொன்னது என்னென்னா, அந்த திராவிட நாட்டுக்கான தேவை அப்படியே இருக்குது, ஆனால் நாங்கள் கொஞ்ச நாளைக்கு பரனில் போட்டோம். பரனில் போட்டது இன்றைக்கி வரைக்கும் தூசி தட்டி எடுக்கவே இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். சரியா? இப்போ நம்ம அண்ணனுக்கு வந்துடும். அண்ணன் நம்ம திருமா அண்ணன் இருக்கார். திருமா அண்ணனை பல முறை முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணார், பார்க்க முடியல. கருணாநிதி இருக்கும்போது ஈழப் பிரச்சனையில் தலைவரை சந்திக்க போகிறாரு. யோ அவர் இன்ஃபெக்ஷன் ஆகிறியா போயா. யார்? ஜாபர் ஷேட். கூட்டணி கட்சியில் இருக்கும்போது. ஆமாம், ஜாபர் ஷேட்டு தான் முதலமைச்சர். ஏன்னா ஈழத் பிரச்சனையில் பிரபாகரனுடைய தோழராக இருக்கக்கூடிய திருமாவளவன் கருணாநிதியிட்ட எதுவும் சொல்லி ஒரு வாக்குறுதியை வாங்கிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இலங்கை அரசாங்கத்தினுடைய தூதர் இருந்தார் அம்சாவுடைய நெருங்கிய தூதர் தான் கம்சா நம்ம ஜாபர் ஷேட். இப்படியெல்லாம் பல வரலாறு இருந்தது. அதையும் மீறி திமுகவோடு இருந்துட்டு போட்டோம். ஏன்னா அவர் ஆட்சி அதிகாரம் வேணுங்கிறார்.
ரைட்டு 2 MP 4 MLA அத்தனை அதிகாரமும் வந்துடும், திமுக கொடுத்துருமா, இவங்க வாங்கிடுவாங்க. ஒரு விஷயம். இப்போ இந்த சர்ச்சையெல்லாம் வந்த பிறகு கள்ளக்குறிச்சியில் மாநாடு, மதுவிலக்கு மாநாடு, இந்த மாநாடு போட்டு எடப்பாடி கூப்பிட்ட உடனேயும் தமிழ்நாடு அரசியல் பற்றிக்கிச்சு. பரட்டை பற்ற வச்சுட்டே பரட்டேன்னு ஆகிப்போச்சு. ஆன பிறகு இப்போ அவரே கூப்பிட்டு பேசுகிறாரு. இவருக்கு கூப்பிடலை, யார் முதலமைச்சர் யாரை கூப்பிடுறாரு, திருமாவளவனை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காரு. செய்தி வருது. இப்போ நான் கேட்குற அரசியல் என்ன செய்தின்னா, இன்றைக்கி 2 தலைவர்கள் தான் தமிழ் தேசிய அரசியல். ஒருவர் திருமாவளவன், இன்னொரு வேல்முருகன். 2 பேர் தான் இன்றைக்கி ஒரு 40 ஆண்டு கால 30 ஆண்டு கால அரசியலை உள்வாங்கியவர்கள், போராட்டம் செய்தவர்கள், சிறைக்கு போனவர்கள், நிறைய பேர் அழிஞ்சு போனவர்கள், செத்து போனால், நிறைய சிறுத்தை குண்டாசில் போனால், தட்டா பொட்டா இப்படி பல வழக்கில் போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய 2 இளைஞர்கள் தான் எல்லாமே தமிழக அரசியலை கரைத்து குடித்தவர்கள். யார்? திருமாவளவன், வேல்முருகன். 2 பேருமே திமுக மதிக்கிறதே இல்லை. நான் ஒன்று ஆதவ் அர்ஜுன் ரெட்டிகிட்ட மாமூல் வாங்கிட்டு இந்த அரசியலை பேசலை. ஆதவ் அர்ஜுனா ரெட்டி தான் திமுகவை உடைக்கக்கூடிய வேலை செய்கிறாரு. இப்போ செய்தி பரப்புகிறாங்க. அவர்கிட்ட பணம் வாங்கியவர்கள், கைக்கூலி வாங்கியவர்கள், பெரிய மீடியா பூரா. சார் இப்போ நீங்கள் ஆமாம் சொல்லிடுறேன். அப்போ ஆதவ் அர்ஜுனா ரெட்டிக்கும் சபரீசனுக்கும் 2 பேருக்கும் பார்ட்னர். ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி. எது? ஸ்காட்ச் எங்கே பிரிட்டனில் இருக்கல, அந்த ஸ்காட்ச் ஃபேக்ட்ரியை இங்கே தயார் செய்வதற்காக ஒரு 5000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அது இவர் பங்கு 1000 கோடி ரூபா கொடுத்துட்டார். யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. யார்கிட்ட கொடுத்துட்டாரு? சபரீசன்கிட்ட. அதுக்குள்ள இவருக்கு MP ஆசை வருது. MP ஆசை வந்த பிறகு நீங்கள் MP ஆகி டெல்லிக்கு போனார்னா, ஏன்னா 4000 கோடி ரூபா வருஷம் டேக்ஸ் கட்டுறவங்க. தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் நிதி கொடுக்குறவர் யார்? அவங்க மாமனார். நீங்கள் திமுகவுக்கு 1500 கோடி, பிஜேபிக்கு 5000 கோடி நிதி கொடுக்குறவர். அதனால் டெல்லி அரசியல் அப்படியே பேக்கெட்டை கொடுத்துருவார். யார்? ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அதனால் அரசியல் வேணுமா நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட சொல்லு, என் மூலமாக நீ போ, நீ நேரடியாக MP ஆக வேண்டாம். இதுதான் சபரீசன் 2 பெரிய இடத்து மருமகன்கள். ஒருவர் ஜிம் ட்ரைனர், இன்னொருவர் ஒரு சாதாரண IT ஸ்டாஃப். இவங்க 2 பேர்ட்டு இன்றைக்கி 5 லட்சம் கோடி இருக்குது. ஒரு ஜிம் ட்ரைனர்கிட்ட அவன் மகளை 5 லட்சம் கோடியோட திருமணம் பண்ணிட்டார். இவர் சபரீசா ஸ்டாலினுடைய மகளை எங்கே கோபாலபுரம் DAவிலிருந்து 2 பேரும் இப்போ பெரிய அதிகார மையம். இந்த 2 அதிகார மையங்களும் சண்டை பிடித்ததனுடைய விளைவு தான் அர்ஜுன் ரெட்டி சிறுத்தையில் சேர்ந்தார். இப்போ திமுகவை பழி வாங்குவதற்காக அர்ஜுன் ரெட்டி தான் அதை செய்கிறாரு அப்படின்னு எல்லாம் இப்போ செய்தியை கிளப்புறாங்க. மீடியா ஆட்கள் பூரா காசு கொடுத்தா எதை வேணால் உண்மையாக்குவா, எதை வேணால் பொய்யாக்குவா. இதையும் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். இப்போ தமிழ் தேசிய அரசியல் களம் 2 பேரும் தான் தகுதியானவர்கள். ஒருவர் திருமாவளவன், ஒரு வேல்முருகன். 10 வருஷம் கழிச்சு இந்த 2 தமிழ் தேசிய தலைவர்களும் யார்கிட்ட போய் சீட்டுக்கு போய் நிற்கணும்? உதயநிதிட்ட போய் நிற்கணும். யார்கிட்ட? இந்த பக்கம் யார்கிட்ட போய் நிற்கணும்? மிதுன்கிட்ட போய் நிற்கணும். யார் மிதுன்? எடப்பாடி மகன். சரிப்பா, இந்த 2 இளைஞர்கள் நீங்கள் 2 பேரும் போய் அங்கே நிற்க போகிறீங்க. அடுத்து யார் போய் நிற்கணும்? விஜய்கிட்ட போய் நிற்கணும். உங்கள் அரசியல் இது தேவையா? பிரபாகரோடு களமாடிய வேல்முருக முந்திரி காட்டு மிகப்பெரிய தமிழ் தேசிய போராளி, தமிழரசனோடு இருந்தவர், ஈழ போராட்டத்தில் பிரபாகரோடு இருந்தவர். நீங்கள் முழுக்க நீங்கள் அந்த ஏரியா முந்திரி காடு பூரா போராளிகள் பயிற்சி பெற்ற இடம், விடுதலை புலிகள் பயிற்சி பெற்ற இடம். இப்படி ஒரு பெரிய வரலாறு இருக்குது வேல்முருகனுக்கு. 2 தமிழ் தேசிய வரலாறுகளும் எதிர்காலத்தில் யார்கிட்ட படிக்க போகிறீங்க? உதயநிதி கிட்டையும், மிதுன் கிட்டையும், விஜய் கிட்டையும் போய் நிற்க போகிறீங்க. இனி எதிர்கால அரசியல் இவங்க தான். எதிர்கால அரசியல் இவர்கள் தான். யார்? அரசியலே தெரியாத, தமிழ் தேசியம்னா என்னன்னே தெரியாத யார்? இந்த மூவர், விஜய், மிதுன், உதயநிதி. இவர்களிடம் நீங்கள் ஒரு சேப்பாக்கத்தில் ஒரு போஸ்டர் பார்த்தேன். எப்போ? நான் ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி ரஜினி ஆதரவு கொடுத்தார்ல திமுகவுக்கு. அப்போ செவுத்து எழுதி வச்சுதான் ரசிகர் மன்றர்கள். ரஜினி ஆதரவு பெற்ற வேட்பாளர் டாக்டர் கலைஞர் கருணாநிதிக்கு உங்கள் ஓட்டு. யாருடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரா? ரஜினி உடைய ஆதரவு பெற்ற வேட்பாளரா டாக்டர் கலைஞர் சேப்பாக்கத்தில் நிற்கும்போது செவர் விளம்பரம் நான் பார்த்தேன். ஒரு ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் எழுதி வச்சது. ஏண்டா கருணாநிதி எங்கே, அண்ணா எங்கே, பெரியார் எங்கே,
இப்போ கடைசியில் யார் ஆதரவு பெற்ற வேட்பாளர்? ரஜினி ஆதரவு பெற்ற வேட்பாளர். இது நம்ம பேசுறது. ஆமா, இரும பேசி முடிச்சுக்கிறேன். அப்போ இதே போல இனி எதிர்காலத்தில் என்ன வரும்னா, அண்ணன் உதயநிதி ஆதரவு பெற்ற வேட்பாளர் திருமாவளவன் உங்கள் ஓட்டுன்னு எழுதுவான் செவுத்துல. அண்ணன் வேல்முருகன் என்ன சொல்லுவான்? மிதுன் ஆதரவாளர் வேட்பாளர் யாருக்கு? வேல்முருகனுக்கு. அடுத்து 2 பேரும் சேர்ந்து தமிழ் தேசிய தலைவர் விஜய் ஆதரவு பெற்ற வேட்பாளர் யாரு? வேல்முருகனும் திருமாவளவனும். இப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்கள் 2 பேருக்கு மிகப்பெரிய தமிழ் தேசிய அடையாளம் இருக்கு. தமிழர்கள் உங்களை நம்புகிறாங்க. இவருக்கு பின்னாடி இப்போ லட்சக்கணக்கான சிறுத்தைகள் இருக்கிறான். இந்த பக்கம் லட்சக்கணக்கான வன்னியர் இளைஞர்கள் இருக்கிறான். லட்சக்கணக்கான 2 பேர் சமூகமாக இருந்தாலும் நீங்கள் 2 பேருமே இன்னைக்கு தமிழ் தேசியத்தினுடைய அடையாளங்கள். 1 லட்சம் இளைஞர் உடனே திரட்ட முடியும். வேல்முருகனுக்கு 1 லட்சம் இளைஞர்களை திரட்ட முடியும். ராமதாஸ்கிட்ட இருந்து, அன்புமணிகிட்ட இருந்து, காடுவெட்டி குருவிட்டு இருந்து ஏறக்குறைய 30 ஆண்டு கால அரசியல் இருக்குவாங்கிட்ட. திருமாவளவன்கிட்ட 30 ஆண்டு கால அரசியல். 2 பேருமே யாருக்கு சொம்பு தூக்குறீங்க? திமுகவுக்கு. 2 பேருமே எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய நீங்கள் சாதாரண ஒரு மது விளக்குன்னு கொளுத்தி போட்டோன்னையா என்ன பற்றிக்குச்சு? அரசியல் பற்றி கொண்டது. இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த தகுதி இல்லை. சிபிஎம் சிபிஐக்கு இல்லை, வைகோவுக்கு இல்லை, காங்கிரஸுக்கு இல்லை, பாஜகவுக்கு இல்லை. செய்ய முடியாது. சீமான் செய்ய முடியாது, விஜய் செய்ய முடியாது. நான் சொல்ற 10 கட்சி செய்ய முடியாது. மது விளக்க நான் மாநாடு நடத்தியே தீர்மானம் சொல்லக்கூடிய 2 கட்சி யாருக்கு இருக்கு? திருமாவளவன் வேல்முருகனுக்கு தான். ஆட்டம் கண்டது எது? அரசு ஆட்டம் கண்டது. 50,000 கோடி ரூபாய் தமிழக பட்ஜெட் ஆட்டம் காணுது. 2 பேருக்கும் தமிழ்நாடு மிகப்பெரிய வரலாறை நீங்கள் தேக்கி வைத்திருக்க டேம் மாதிரி. டேம் உடஞ்சா ஊர் அழிஞ்சிடும். 2 பேரும் எதிர்கால மேட்டூர் டேம். திருமாவளவனா வேல்முருகனும். இவர் மது ஒழிப்பு மாநாட்டை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தால், விஜய் விக்கிரவாண்டி மாநாட்டை நிறுத்தி வச்ச மாதிரி வேல்முருகன் அந்த மாநாட்டை நடத்தணும். என்னுடைய கோரிக்கை வேல்முருகன். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயம் எது? மது ஒழிப்பு என்பது, மது விலக்கு என்பது. நிறுத்த போறது இல்லையே. நிறுத்தினால் நிறுத்த போறது இல்லை, நடக்கட்டும். ஏன்னா இப்போ முதலமைச்சரே கூட்டு பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சரை நீங்க அமைச்சர்கள் கூட சொல்லிட்டாரு, திரும்ப யாரும் சீண்டக்கூடாது, தொலைச்சிருவேன், உங்களை தூக்கிடுவேன். என்ன வெயிட் வருது, என்ன மரியாதை வருது? நாகப்பட்டினத்தில் 62 அடி கம்பம் போட முடியல. மதுரையில் முதல்ல கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடியை ஏற்றுறாரு. அந்த கொடியை அந்த இளைஞர்கள் பூரா 62 அடி ஆக்குறான். எங்க மதுரையில் பிடிக்கிட்டு போயிட்டானுவோம். கொடி ஏற்றுவதற்காக ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்க முடியும், உச்ச நீதிமன்றத்தையே அணுக முடியும். இதுதான் சிறுத்தைகளுடைய நிலை. நீங்கள் அரசியல் அதிகாரம் வேணும்னா வாங்கிங்க, கூட்டணி தொடர்ந்துங்க, போய் பொன்முடி மனைவி காலில் போய் விழுந்து கிடங்க. அது அல்ல அரசியல். இன்னொரு 10 வருஷம் அரசியல் எங்கே போயிடும்? மிதுன்கிட்டையும், உதயநிதிக்கிட்டையும், விஜய்கிட்டையும், சீமாங்கிட்டையும் போயிடும். இதை நீங்கள் இழந்தால் வரலாற்றில் நீங்கள் ராமதாஸை இப்போ தேடிட்டு இருக்காங்க. யார்? விஜயகாந்த தேடிட்டு இருக்காங்க. சிபிஐ இன்னொரு கட்சி இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. சிபிஎம் இருக்கான்னு தேடிட்டு இருக்காங்க. வைகோ எங்கெங்க பார்த்தீங்களா? கண்டா வர சொல்லுங்க, கையோட கூட்டி வாருங்க நிலைமை யாருக்கு வந்துருச்சு? வைகோ எவ்வளோ பெரிய தலைவன். 93ல் திமுக கூடாரமே கலகலத்து போச்சு. திமுக அந்த ராஜராஜ சோழனுடைய பெரிய கோயில் தான் திமுக. என்னாச்சு? கலசமே கலகலப்பாகி போச்சு. வைகோ என்ன ஆனார்னு தெரியல. வேல்முருகன், திருமாவளவன் 2 பேரும் இதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். ராமதாஸுடைய நிலைமை என்ன? விஜயகாந்த் நிலைமை என்ன? வைகோவுடைய நிலைமை என்ன? நான் இதுக்கு மேலே போக விரும்பல. காமராஜருடைய நிலைமையே காங்கிரஸில் காணாம போச்சு. நீங்கள் 2 பேரும் தமிழர்களுடைய நம்பிக்கை, ஈழ போராட்டத்தினுடைய நம்பிக்கை, தமிழ் தேசியத்தினுடைய நம்பிக்கை, மது ஒழிப்பினுடைய நம்பிக்கை, இப்படி காவிரியினுடைய நம்பிக்கை, கச்சத்தீவு நம்பிக்கை 2 பேரும் தான். திருமாவளவனும் வேல்முருகனும் தான். வேற யாரும் உரிமை கொண்டாட முடியாது. காங்கிரஸ் உரிமை கொண்டாட முடியாது. பிஜேபி அண்ணாமலை உரிமை கொண்டாட முடியாது. வானதி கொண்டாட முடியாது. சிபிஎம் பாலகிருஷ்ணன் கொண்டாட முடியாது. சிபிஐ முத்தரசை கொண்டாட முடியாது. யாரும் கொண்டாட முடியாது. திருமாவளவன் வேல்முருகன் தான் மது ஒழிப்புன்னு உன்னையும் தமிழ்நாடு அரசியலை பற்றிச்சு. இப்போ தமிழ் தேசியத்திற்கான 2 அடையாளங்கள், 2 முகங்கள் இழந்து விடக்கூடாதுங்கிற வருத்தத்தில் தான் நான் ஒரு 40 ஆண்டு காலமாக, 45 ஆண்டு காலமாக
இந்த தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், இத்தனை அரசியலை பார்த்து ஏதாவது ஒரு விடிவு கிடைக்காதா தமிழனுக்கு? தமிழனுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி கிடைக்காதா? தந்தை பெரியார் போட்ட கருப்பு சட்டை அப்படியே தான் இருக்குது. கருப்பு சட்டை இன்னும் ஒளி விலகவே இல்லை. 5 லட்சம் மக்கள் செத்துருக்கான், 50,000 இளைஞர்கள் செத்துருக்கான். ஈழ பிரச்சனை எங்கே காணாமையே போச்சு. எத்தனை போராட்டம். மறைமலை நகரில் சாகு வரை உண்ணாவிரதம் இருந்தீங்க. இன்றைக்கி அதெல்லாம் அந்த பலனெல்லாம் 2 சீட்டு 4 சீட் ரைட் ஓகே. வரலாறை சொல்ல வேண்டிய நம்முடைய கடமை. 10 ஆண்டு காலம் வரலாறு யார்கிட்ட போய் நிற்க போகுது? மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசியமே தெரியாத, தமிழக அரசியலே தெரியாத, காந்தியை மட்டுமே தெரிந்த இளைஞர்கிட்ட போகுது. இப்போ மீதி 10% சீமாட்ட போயிருக்கான், மீதி 10% விஜய்கிட்ட போயிடுவான். 10-20 ஆச்சுன்னா அதிமுக திமுக நீங்கள் பலவீனப்படும் எதிர்காலத்தில். இதுதான் அரசியல். இந்த அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவனும் வேல்முருகனுக்கு தான் தார்மீக உரிமை இருக்கிறது. நன்றி, வணக்கம். வணக்கம் சார்.